மங்கையர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம மூலிகைகளோட பயன்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே இப்போல்லாம் ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை திப்பிலி. திப்பிலியை பற்றி நம்மள பல பேருக்கு அதோட இப்போ சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு இதில் வந்திருக்கு. திரிக்கடுகத்தில் நமக்கு அந்த அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள மூலிகைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திப்பிலிங்கிறது தொண்டை புண்ணுக்கு, வயிற்று வலிக்கு கூட திப்பிலியை தேனில் குழைச்சி திப்பிலி சூரணமாக தருவாங்க. ஜீரண சக்தியை பலப்படுத்தும். பொதுவாக அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய நுரையீரல் குறைபாடுகளுக்கும் திப்பிலியை நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்மளில் எல்லாருக்கும் இப்போ திப்பிலினா அதோட பயன்கள் எல்லாருக்கும் தெரியுது. அந்த திப்பிலியை அதோட பயன்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த மூலிகையை எப்படி நம்ம தோட்டத்தில் வச்சு பராமரிக்க முடியுமா? திப்பிலினா எது, எந்த மூலிகை திப்பிலின்னு நம்ம இனம் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இதுதான் திப்பிலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த திப்பிலியில் இருக்கிற வகைகள் பற்றியும் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ எங்களோட நர்சரியில் பார்த்தீங்கன்னா 3 வகையான திப்பிலியை வச்சு பராமரிச்சுட்டு வரோம். இந்த இது நம்ம அரிசி திப்பிலின்னு சொல்லக்கூடிய ஒரு திப்பிலி ரகம். இது ஆணை திப்பிலி. ஆணை திப்பிலிங்கிறது அந்த அரிசி திப்பிலியோட இதை விட காயை விட இன்னும் பல மடங்கு அதிகமான காட்டமும் அதிகமாக இருக்கும். காயோட சைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது பொதுவாக மிளகு தோட்டத்துலேயும் தென்னந்தோப்புலையுமே வச்சு இதை ஏற்றி விட்டு வளர்ப்பாங்க. இந்த மூலிகை, இந்த செடி சிறு திப்பிலின்னு சொல்லக்கூடிய ஒரு திப்பிலி ரகம். இந்த 3ஐயுமே எங்களோட நர்சரியில் வச்சுட்டு வரோம் நாங்கள். பொதுவாக திப்பிலியோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொல்லைகள், அதுக்கப்புறம் தொண்டைப்புண், வாய்ப்புண், இது எல்லாத்துக்குமே திப்பிலியை நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஜீரண கோளாறுகளுக்கும் திப்பிலி ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இது இல்லாமல் திப்பிலியோட காய்கள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன திப்பிலியோட காய் எடுத்து நம்ம பொதுவாக வீட்டில் ரசம் வைக்கலாம். இந்த காய்களை நல்ல முத்தின காய்களை கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லாமல் நம்ம தேனில் ஊற போட்டு அந்த தேனை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதனால் அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாக்கும். ஸோ இந்த திப்பிலியோட பயன்கள் இப்போ பார்த்தோம். ஆனால் இந்த திப்பிலியை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே எளிமையாக வளர்க்க முடியும். அதை மாடி தோட்டத்திலேயே கூட இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் வச்சு ஒரு காயை திப்பிலியை நம்ம திப்பிலியை பார்க்க முடியுன்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே. இந்த திப்பிலி பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு அரிசி திப்பிலின்னு சொல்லக்கூடியது. இந்த காய் ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது அரிசி திப்பிலின்னு பேர். இதோட குச்சி, இந்த தண்டு நம்ம கண்டன் திப்பிலி. இதை இந்த தண்டுகளை கண்டன் திப்பிலின்னு நம்ம சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க, காய வச்சது. இப்போ நீங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா இது ஆணை திப்பிலின்னு சொல்லக்கூடியது. இதோட காய் அரிசி திப்பிலியை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். பழுத்த உடனே இது ஒரு நல்ல சிகப்பாக பெரிய, அதாவது ஒரு பல மடங்கு அரிசி திப்பிலிக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு இது பெரிய அளவில் வளரும். இந்த 2 வகை திப்பிலியுமே பொதுவாக நம்ம தோட்டங்களில் மிளகோடு சேர்த்து வளர்ப்பாங்க. தென்னந்தோப்பில் இதை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தோப்புலையும் தனியாக இருக்கிற தோட்டங்கள்லையுமே பார்த்துட்டு வந்த இந்த மூலிகையை நம்ம வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையுமே கூட வளர்த்து இதிலிருந்து காய்கள் எடுக்க முடியும். இந்த சிறிய அளவு ஒரு க்ரோ பேக்கில் கூட இந்த மூலிகையை வளர்க்க முடியும். இந்த ரகம் பார்க்கும்பொழுது இது சிறு திப்பிலின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரகம். அதையும் எங்களோட நர்சரியில் வச்சு பராமரிச்சுட்டு வரோம். இந்த 3 வகை திப்பிலியுமே மாடி தோட்டத்திலேயே கூட இதை வளர்த்து இதோட பயனை நம்ம அடையலாம். இதை இப்போ நிறைய திப்பிலி இலைகள் வந்துடுச்சு. நம்ம இதை எப்படி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த திப்பிலி இலைகள் தண்டு, இந்த கொடி ஒரு தரையோடு விட்டோன்னா படரும் கொடியாக வரும். இல்லை ஒரு மரத்தில் ஏற்ற போகிறோன்னா இது ஒரு சப்போர்ட்டிவ் பிளான்ட் இருந்ததுன்னா அதோட சத்தையும் வாங்கி வளரக்கூடிய ஒரு கொடி ரகம். ஸோ இப்போ ஒரு வேப்ப மரத்துலேயோ தென்னையிலையோ ஏற்றுறீங்கன்னா இந்த தண்டு போய் அந்த தென்னை மரத்தோட அல்லது வேப்ப மரத்தோட ஒட்டிட்டு இந்த ரூட்ஸ் மூலமாக அந்த மரத்துல இருந்தும் சத்தை வாங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த செடியை ஒட்டி வளரக்கூடிய ஒரு கொடி ரகம் இது. இதை நம்ம சாதாரணமாக தண்டு மூலமாகவே
நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு செடி இருந்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான திப்பிலி காய்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்ல ஷேட் ட்ரை பண்ணி வச்சு வருஷம் முழுவதும் கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ரசமாவோ அல்லது திப்பிலி சூரணமாக செஞ்சு தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பாற்றலும் ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இது. இந்த வீடியோவில் திப்பிலியோட பயன்களையும் திப்பிலியில் இருக்கிற வகைகள் அதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த அரிசி திப்பிலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, யானை திப்பிலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, சிறு திப்பிலின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இந்த மூணையும் வந்து நம்ம எப்படி இனம் கண்டுபிடிக்க முடியுங்கிறத பார்த்தோம். இதை உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே எளிமையாக ஒரு தொட்டிலேயே வளர்த்து கூட நீங்கள் வந்து பயன்பெறலாங்கிறதையும் எங்களோட நர்சரியில் வளர்க்குற இந்த 3 செடிகள் வச்சு உங்களுக்கு நான் இதை வந்து இதோட பயன்பாட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு மூலிகையிடம் அதை எப்படி இனம் கண்டுபிடிச்சு அதோட பயனை அடையலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.